Hello students, welcome to our YouTube channel. RRB NTPC உடைய 2025 எக்ஸாம்ஸ்க்கு எவ்வளவு வேகன்சி அப்ரூவ் பண்ணிருக்கோன்றத மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேல இருந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. மொத்தமா பாத்தீங்கன்னா இந்த 2025 அதாவது இந்த வருஷம் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணி அடுத்த வருஷம் கண்டக்ட் பண்ண போற அந்த எக்ஸாம்ஸ்க்கு மொத்தமா NTPCல கிராஜுவேட் பிளஸ் அண்டர் கிராஜுவேட் ரெண்டுத்துக்கும் சேர்த்து பாத்தீங்கன்னா 8800 வேகன்சிங்கறத அப்ரூவல் வந்து பண்ணிருக்காங்க. இந்த வீடியோல உங்களுக்கு கிராஜுவேட் அண்ட் அண்டர் கிராஜுவேட்டுக்கு எவ்வளவு வேகன்சி அலாட் பண்ணிருக்காங்க, ரீஜியன் வைஸ் எவ்வளவு வேகன்சி அலாட் பண்ணிருக்காங்கன்ற அந்த இன்ஃபர்மேஷனை நம்ம ஷேர் பண்றோம். இந்த எக்ஸாம்ஸ்க்கு இன்னும் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணல. இந்த வருஷத்துல இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல தான் இந்த எக்ஸாம்க்கான நோட்டிபிகேஷன்ன்றதை விடுவாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த எக்ஸாம்க்கு அப்ளை பண்ண முடியும். அதுக்கப்புறம் தான் இந்த எக்ஸாம்ஸ் எழுத முடியும். ஸோ நீங்க ஃப்ரெஷரா இந்த வீடியோ பாக்குறீங்க, இவ்வளவு வேகன்சி இருக்குன்னா நீங்க இப்போ படிக்க ஆரம்பிச்சாலும் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். இப்போ நடந்துட்டு இருக்க NTPC எக்ஸாம்ஸ் எல்லாமே 2024 எக்ஸாம்ஸ் தான் இப்போ கண்டக்ட் பண்ணிட்டுங்கிறது இருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த 2025க்கான எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் இந்த வருஷம் வரும், எக்ஸாம் அடுத்த இயர் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் இதில் டிகிரி முடிச்சவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 5817 வேகன்சிங்கிறது இருக்கு. இதில் ஸ்டேஷன் மாஸ்டர் பே லெவல் 6ல வரும். இதில் பார்த்தீங்கன்னா 615 வேகன்சிங்கிறது இருக்கு. கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜர் இதுக்கு 3423 வேகன்சிங்கிறது இருக்கு, பே லெவல் 5ல வரும். டிராஃபிக் அசிஸ்டன்ட்டுக்கு 59 வேகன்சி இருக்கு. சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர் பே லெவல் 6 121 வேகன்சி இருக்கு. ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் கம் டைபிஸ்டுக்கு பார்த்தீங்கன்னா 921 வேகன்சி இருக்கு. சீனியர் கிளர்க் கம் டைபிஸ்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா 638 வேகன்சிங்கிறது இருக்கு. இது இந்த இயருக்கான அதாவது 2025 இன்னும் அப்கமிங் கண்டக்ட் பண்ண போற அந்த NTPCயோடைய கிராஜுவேட் போஸ்ட்டுக்கான வேகன்சி இதுதான் அப்ரூவ் பண்ணிருக்காங்க. இந்த வேகன்சி தான் வரப்போகுது. இந்த வேகன்சி லாஸ்ட் இயரை கம்பேர் பண்றப்போ கூடவா குறையவான்னு கேட்டீங்கன்னா, லாஸ்ட் இயர் உங்களுக்கு பாத்தீங்கன்னா மொத்தமா 8113 வேகன்சிங்கிறத விட்டுருந்தாங்க. ஏன்னா லாஸ்ட் இயர் உங்களுக்கு அதுக்கு முந்தின இயர்லாம் கண்டக்ட் பண்ணாததுனால ஒரு பல்கான வேகன்சிங்கிறது வந்துச்சு. ஆனா இந்த டைம் பாத்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணி இமீடியட்டா அடுத்த ஒரு நோட்டிபிகேஷன் அடுத்த இதே வர்றதுனால 5817 வேகன்சிங்கிறது இருக்கு. வேகன்சி ரொம்ப கம்மின்லாம் நினைக்காதீங்க. நிறைய பேர் டார்கெட் பண்ணுவாங்க. ஆனா சீரியஸா படிக்கிறவங்க ரொம்ப கம்மியான லெவல்ல தான் இருப்பாங்க. நீங்க இப்போல இருந்து 0 லெவல்ல இருந்து ரொம்ப சின்சியரா நீங்க படிச்சீங்கன்னா ரயில்வேல ஒரு போஸ்ட் நீங்க நிச்சயமா செக்யூர் பண்ணிட முடியும். உங்களுக்கு தேவை கன்சிஸ்டண்டா படிக்கணும், டெய்லி படிக்கணும். சின்சியரா நீங்க படிச்சீங்கன்னா ரயில்வேல ஒரு போஸ்ட்டை எடுத்துடலாம். டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாம மற்ற எக்ஸாம்ஸ் வர்றப்போ அதுக்கு நீங்க சிலபஸை கவர் பண்ணி அதுக்கு நான் படிக்க போறேன்ட்டு இதை விட்டுட்டு போகாம இதையும் படிச்சுட்டு வேற ஏதாவது எக்ஸாம் படிக்கிறீங்கன்னா அதையுமே சைட்ல படிச்சுட்டு இருந்தீங்கன்னா ரயில்வே எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணிடலாம். ரயில்வே எக்ஸாம்ஸ்க்கு தேவை நீங்க நல்லா படிச்சீங்கன்னா போதும். அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கிட்டு ரயில்வேக்கு இப்போல இருந்து படிக்கங்கிறத ஸ்டார்ட் பண்ணுங்க. இதுல பாத்தீங்கன்னா கிராஜுவேட் அண்டர் கிராஜுவேட்டுக்கு 12th குவாலிஃபிகேஷன் இதுல பாத்தீங்கன்னா 3058 வேகன்சிங்கிறது இருக்கு. ஓகேவா? இதுல பாத்தீங்கன்னா ட்ரெயின் கிளர்க்கு பாத்தீங்கன்னா 77 வேகன்சிங்கிறது இருக்கு. கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க்கு பாத்தீங்கன்னா 2424 வேகன்சி இருக்கு. அக்கௌண்ட்ஸ் கிளர்க் கம் டைபிஸ்டுக்கு பாத்தீங்கன்னா 394 வேகன்சி இருக்கு. ஜூனியர் கிளர்க் கம் டைபிஸ்டுக்கு பாத்தீங்கன்னா 163 வேகன்சிங்கிறது இருக்கு. இது 2025க்கு அப்ரூவ் பண்ண வேகன்சிங்கிறது. லாஸ்ட் இயரை கம்பேர் பண்றப்போ இது கூடவா குறையவான்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட சிமிலர் வேகன்சி தான். ஓகேவா? லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா 3445 வேகன்சிங்கிறத வச்சிருந்தாங்க. ஆனா இந்த டைம் வந்து ஒரு 350 வேகன்சி கிட்ட கம்மியாகி 3058 வேகன்சிங்கிறத விட்டுருக்காங்க. ஓகேவா? இதுவே நல்ல வேகன்சி தான். எல்லாமே பே லெவல் 2 பே லெவல் 3ங்கிறது ஒரு 35,000 40,000 கிட்ட சேலரி வந்து உங்களால வாங்க முடியும். ரயில்வேங்கிறப்போ நிறைய அலவன்ஸையுமே நீங்க வந்து இது பண்ண முடியும். நிறைய பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். ரயில்வே ட்ரெயின் டிராவல்லையா இருக்கட்டும், இதுக்கப்புறம் நீங்க ஏதாவது நீங்க டூர் மாதிரி போறீங்கன்னா அந்த ரயில்வே இதுல உங்களுக்கு பெனிஃபிட்ங்கிறது கிடைக்கும். இதெல்லாம் நீங்க பிளான் பண்ணிக்கலாம். ரொம்பவே இருக்கலே சென்ட்ரல் கவர்மெண்ட்லயே ஒரு பெஸ்டான டிபார்ட்மெண்ட் ரயில்வே டிபார்ட்மெண்ட். இதுல பாத்தீங்கன்னா ரீஜியன் வைஸ் பாத்தீங்கன்னா சதர்ன் ரீஜன் இதுல பாத்தீங்கன்னா 227 வேகன்சிங்கிறது இருக்கு சதர்ன் ரீஜனுக்கு. ஓகேவா? ஸோ ஜூனியர் அக்கௌண்ட்ஸ் கம் அசிஸ்டன்ட் டைபிஸ்ட்க்கு பாத்தீங்கன்னா 108 வேகன்சி இருக்கு. சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசருக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10 வேகன்சி இருக்கு. சீனியர் கிளர்க் கம் டைபிஸ்ட்க்கு பாத்தீங்கன்னா 60 வேகன்சி இருக்கு. கூட்ஸ் ட்ரெயினுக்கு மேனேஜருக்கு 20 வேகன்சி இருக்கு. டிராஃபிக் அசிஸ்டன்ட்டுக்கு வேகன்சி இல்ல சதர்ன் ரீஜியன்ல. அண்ட் ஸ்டேஷன் மாஸ்டருக்கு பாத்தீங்கன்னா 29 வேகன்சிங்கிறது இருக்கு. ஓகேவா? டோட்டலா 227 வேகன்சி இருக்கு சதர்ன் ரீஜனுக்கு மட்டும். அதே மாதிரி அண்டர் கிராஜுவேட்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா சதர்ன் ரீஜனுக்கு மொத்தமா 164 வேகன்சிங்கிறது இருக்கு. அக்கௌண்ட்ஸ் கம் டைபிஸ்டுக்கு பாத்தீங்கன்னா 56 வேகன்சி. கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க்கு பாத்தீங்கன்னா 104 வேகன்சி. ஜூனியர் கிளர்க் கம் டைபிஸ்டுக்கு பாத்தீங்கன்னா வேகன்சி இல்ல. ட்ரெயின் கிளர்க்கு பாத்தீங்கன்னா 4 வேகன்சி 164 வேகன்சிங்கிறது இருக்கு. ஓகேவா? ஸோ நீங்க இவ்வளவு வேகன்சி கம்மியா இருக்கலாம் நினைக்காதீங்க. சீரியஸா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஈஸியான பேப்பரா தான் இருக்கும். குவாலிஃபை பண்ணிடலாம், கஷ்டமாக இருக்காது.
இந்த எக்ஸாம்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும்ன்றதை கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்ஸ்க்கான கேலண்டருங்கிறத முன்னாடியே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் இன்னும் நோட்டிஃபிகேஷனுங்கிறது ரிலீஸ் பண்ணல. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அஸ் பர் த பிளான் பற்றி உங்களுக்கு ஜூன் 2025 கிட்டவே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ன்றது வந்திருக்கணும். ஓகேவா, ஜூலை டு செப்டம்பருக்குள்ள நோட்டிஃபிகேஷன் இதுக்கு விட்டுருக்கணும். ஆனால் ஜூலை டு செப்டம்பர் முடிய போது இன்னும் நோட்டிஃபிகேஷனுங்கிறது வரல. ஓகேவா, மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சு அக்டோபரோட எண்ட்லயோ இல்லைன்னா நவம்பர்லயோ இந்த எக்ஸாம்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் விடுவாங்க. எக்ஸாம் அடுத்த வருஷம் மார்ச் ஆர் ஏப்ரல்ல தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. நிறையவே டைம் இருக்கு. நீங்க என்டிபிசியை கிளியர் பண்ணணும்னா நீங்க ஜஸ்ட் இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கிட்டா மட்டும் போதும். நம்ம ஆப்ல பிரம்மாஸ்திரா பேட்ச்ல இருக்கும். இது மட்டுமே போதும். எந்த புக்கு நீங்க வாங்க வேண்டாம், எந்த நோட்ஸும் எக்ஸ்ட்ராவா பர்ச்சேஸ் பண்ண வேண்டாம். இந்த கோர்ஸ்ல உங்களுக்கு எல்லாமே கம்ப்ளீட்டா கவர் பண்ணியிருப்போம். பிடிஎஃப் நோட் ப்ரொவைட் பண்ணியிருப்போம். நீங்க ஜஸ்ட் ஒரு 10 லாங் சைஸ் நோட்டு, கோடு போடாத நோட்டு மட்டும் வாங்கி வச்சுக்கிட்டு நம்ம டீச் பண்றதை அதில் காப்பி பண்ணிட்டு அதை நல்லா தரவா ரிவைஸ் பண்ணிக்கிட்டு டெஸ்ட்டும் நம்ம சாப்டர் டெஸ்ட்டும் ப்ரொவைட் பண்ணிடுவோம். அதை ரெகுலர் அட்டன் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கனாலே என்டிபிசியோட கிராஜுவேட்டா இருக்கட்டும் அண்டர் கிராஜுவேட்டா இருக்கட்டும் 100% உங்களால கிளியர் பண்ணிட முடியும். ஓகேவா, ஜஸ்ட் நம்ம தர்றதை மட்டும் படிச்சுக்கிட்டா போதும். இந்த கிளாஸஸ்க்கான லிங்க் இதுல டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இதுல போய்கிட்டு இதை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிட்டு RRB 2026 கிளாஸஸ் இருக்கா, இந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணுங்க. இதுல ரீசனிங் இருக்கும், மேக்ஸ் இருக்கும், ஜெனரல் அவேர்னஸ் இருக்கும். இதுல நாம என்ன அப்லோட் பண்ணிருக்கோமோ அது மட்டும் படிச்சா போதும். எக்ஸ்ட்ரா வேற எதுவுமே நீங்க படிக்க வேண்டாம், வேற எதுவுமே கவர் பண்ணணும்னு கிடையாது. இந்த ஃபோல்டர்ல உள்ள எல்லாம் என்ன கொடுத்துருக்கோமோ அதை மட்டும் படிச்சாலே போதும். இப்போ ரீசனிங் நீங்க படிச்ச உடனே ரீசனிங் டெஸ்ட்டும் இருக்கும். ஸோ நீங்க ஒவ்வொரு டாபிக் படிக்க இந்த டெஸ்ட் நீங்க அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ டாபிக் படிச்ச உடனே நீங்க ஸ்ட்ராங் ஆயிக்கலாம். ஸோ தட் நீங்க வேற எதுவும் எக்ஸ்ட்ரா படிக்கணுமா, அதை கவர் பண்ணுமா, இதை கவர் பண்ணுமா, வேற புக் வாங்கணுமா, எந்த டவுட்டும் இல்லை. இந்த ஒரு கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கிட்டாலே போதும். அதுலேயே உங்களுக்கு RRB NTPCயோடைய கம்ப்ளீட் சிலபஸ் கிராஜுவேட் அண்ட் அண்டர் கிராஜுவேட்டுக்கு கவர் ஆயிடும். இப்பவே ஜாயின் பண்ணி இப்பவே ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இந்த கோர்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸ் எல்லாமே பேசிக்ஸ்ல தான் டீச் பண்ணிருப்போம். ஸோ மேக்ஸோட அரித்மெட்டிக் இருக்கும், அட்வான்ஸ் மேக்ஸ் இருக்கும், அந்த டாபிக்கோட டெஸ்ட் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். எல்லாமே ட்ரிக்கை வச்சு டீச் பண்ணிருப்போம். ரயில்வேல நீங்க மேக்ஸுக்கு வேற எங்கேயுமே படிக்க வேண்டாம், இது மட்டுமே போதும். அதே மாதிரி தான் ஜென்ரல் அவேர்னஸும் ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி, எக்கானமி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஸ்ட்ராட்டஜின்னு எல்லாம் டீச் பண்ணிட்டு எல்லாத்துக்கும் டெஸ்ட்டும் ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஆக்சுவலாக இந்த எல்லா கிளாஸஸ்க்குமே தமிழ் நோட்ஸும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். ஸோ என்டிபிசி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்க தமிழ்ல ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸை இதுல தமிழ்லயே படிச்சுக்கலாம். இந்த ஒரு கோர்ஸ் போதும் என்டிபிசிக்கு நீங்க கிளியர் பண்றதுக்கு 100% கேரண்டீடோ நீங்க இந்த என்டிபிசி எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணிடலாம். கிளாஸஸ்க்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இதுல ஜாயின் பண்ணிட்டு இப்பவே உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிருங்க. நாம அக்டோபர்ல இருந்து பாத்தீங்கன்னா டெய்லி ஷெட்யூலுங்கிறது ப்ரொவைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்படி ப்ரொவைட் பண்றப்போ வீக்லி டெஸ்ட்டுமே பாத்தீங்கன்னா இந்த பேட்ச்ல உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ நீங்க டெய்லி என்ன படிக்கணும்ன்றதையும் உங்களுக்கு சொல்லிடுவோம். அந்த டாபிக்கு அந்த வாரம் படிச்சு முடிச்ச உடனே சண்டே வாக்கில் உங்களுக்கு அந்த டாப்பிக்கோட வீக்லி டெஸ்ட்டும் ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் ரெகுலராக படிச்சுட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ எக்ஸாம் வர கிளியர் பண்ண கஷ்டமே இல்லாமல் நீங்கள் கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கிட்டு நம்ம சொல்கிறத சின்சியராக எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் ஃபாலோ பண்ண தயாராக இருக்கீங்கன்னா ஜாயின் பண்ணிவிடுங்க. உடனே நம்ம அக்டோபர்லேருந்து டெய்லி ஷெட்யூல் ப்ரொவைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறப்போ அதை சின்சியராக ஃபாலோ பண்ணுங்கள். எங்கேயும் டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் இதை ஃபாலோ பண்ணுங்கள். ரயில்வேல ஒரு சீட்டை நிச்சயமாக உங்களால் செக்யூர் பண்ணிட முடியும். ஓகேவா? ஸோ இந்த வேகன்சியை பற்றின இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டு இதை மைண்டில் நல்லா ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு இவ்வளோ நாள் வேஸ்ட் பண்ண டைம்லாம் போதும், இனிமேல் நான் சின்சியராக படிக்க போகிறேன்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ரயில்வேயோட PYQ கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் சேனல் ஆல்ரெடி ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதில் டவுன்லோட் பண்ணி ப்ராக்டிஸ்க்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கிடலாம். ரயில்வே எக்ஸாம்ஸ்க்கு நல்ல வேகன்சி இந்த டைம் வந்திருக்கு. 8800 வேகன்சிங்கிறது உங்களுக்கு இருக்குது. இதில் ஒரு வேகன்சி தான் உங்களுக்கு தேவை, ஒரு சீட்டு தான் தேவை. சின்சியராக படித்தா ஒரு சீட்டை அடிச்சிடலாம். அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு ரொம்ப சீரியஸாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கிளாஸஸில் ஜாயின் பண்ணிட்டு இமீடியட்டாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அக்டோபர் 1லேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ எக்ஸாம்ஸ்க்கு இவ்வளோ வேகன்சி இருக்குது, ஸோ நான் சின்சியராக படிக்க போகிறேன்றதை எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுக்கிட்டு இவ்வளோ வேகன்சி இருக்குது, எனக்கு எந்த போஸ்ட் வேணும், அந்த போஸ்ட் நான் டார்கெட் பண்ண போகிறேன்றதை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஆல் தி பெஸ்ட்.